Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் டு சாண்ட் எஃபெக்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நியூ காம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ காம்போசிஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து டெக்ஸ்ட் டு சாண்ட் அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மல் ஹெச்டி ரெசல்யூஷன் தான் எடுத்திருக்கேன். அண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நான் 5 செகண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டியூரேஷனை மாற்றிக்கலாம். ஸோ நான் 5 செகண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்னோட நேமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து இப்படி சென்டரில் அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு ஸோ இந்த லேயரை பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 2 லேயர் வேணும். மேலே வந்து பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேயரும், கீழே வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு லேயர் மாதிரி 2 லேயர் வேணும். ஸோ நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+D. ஸோ Ctrl+D பண்ணிங்க இந்த லேயர் வந்து அப்படியே டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே உள்ள லேயர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் எஃபெக்ட்காகவும், கீழே உள்ள லேயர் வந்து நான் பிளெயின் டெக்ஸ்ட்டாகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து நான் வந்து ஒரு பார்ட்டிகல் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸில் போயிட்டு பார்ட்டிகல்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது சிசி பார்ட்டிகல் சிஸ்டம் 2 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட் அப்ளை ஆகிடுச்சு. பட் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் கட் ஆகுது. ஸோ இதை கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். சிசி காம்பசைட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். இந்த சிசி காம்பசைட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகல் சிஸ்டத்துக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள். ஸோ மேலே அப்ளை பண்ணால் தான் ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாம் கட் ஆகாமல் உங்களுக்கு கிளியராக வரும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஓகே, ஒரு அருமையான பார்ட்டிகல் எஃபெக்ட் நமக்கு ஆல்ரெடி அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த பார்ட்டிகல் எஃபெக்ட் வந்து நம்ம அனிமேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் வர மாதிரி நம்ம அனிமேட் பண்ணணும். ஸோ இதை அனிமேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதெல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த சோல்ஸ் ஆல்ஃபா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸை செக் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எமிட்டர் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எமிட்டர் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் இல்லாத ஒரு இடத்துல இருக்குது. ஸோ வந்து இதில் பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ணாது. அண்ட் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு மேலே மூவ் பண்ணி அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ணும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறோம், சோல்ஸ் ஆல்ஃபா இன்ஹெரிட்டன்ஸுங்கிற ஆப்ஷனை. ஓகே, நம்ம இதை வந்து அனிமேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரொடியூசரை வந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு ஆல் த வே லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அண்ட் இந்த ஸ்லைடரை வந்து டைம் ஃப்ரேம் ஸ்லைடரை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டு இந்த பொசிஷன் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம 0ல் வச்சுக்கோங்க. ஸோ 0ல் வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 or 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இதில் 3 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ரைட் சைடு எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போயிட்டு நான் வந்து இதில் 1920 என்னோடய காம்போசிஷன் சைஸு. ஸோ அதனால் 1920ன்னு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வேல்யூஸ் போடாமல் இப்படியே நீங்கள் மூவ் பண்ணி வச்சுட்டேன்னா ஓகே தான். ஸோ நான் வந்து ஒரு எண்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பர்த் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அட் அ டைமில் எத்தனை பார்ட்டிகல் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறத பர்த் ரேட் நான் வந்து 50 வச்சுக்கிறேன். அண்ட் லாஞ்சிட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் வந்து எத்தனை செகண்ட் டியூரேஷன் வந்து அது வந்து ஃபேட் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை செகண்ட் அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாங்கிட்டிவிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து 4 செகண்ட் வைக்கிறேன். ஸோ தட் ஒவ்வொரு பார்ட்டிகளும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல 4 செகண்ட்ஸ் இருக்கும் லைவில். அண்ட் ரேடியஸ் எக்ஸ் வந்து நான் 1 கொடுத்துக்கிறேன். அண்ட் ரேடியஸ் ஒய் வந்து நான் 13 கொடுத்துக்கிறேன். நீங்கள் 13 to 14 என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிரெக்ஷன் நார்மலைஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் வெலாசிட்டி வந்து நான் வந்து 0.3 கொடுக்குறேன். வெலாசிட்டிங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவ். ஸோ வந்து ரொம்ப அதிகமான வேல்யூ போகாதீங்க. நீங்கள் வந்து 0.2 or 0.3 அந்த மாதிரிப்பட்ட வேல்யூஸில் வச்சுக்கோங்க.
ஸோ இந்த வெலாசிட்டினா என்னென்னா அந்த லெட்டர்ஸில் இருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைக் அந்த ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பார்ட்டிகல்ஸ் எமிட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வெலாசிட்டிங்கிற டேர்ம் டினோட் பண்ணுது. ஸோ அது வந்து எப்போவுமே மினிமம் வேல்யூ வச்சுக்கோங்க சார். கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே ட்ராப் ஆகுது. அது வந்து எதுக்காக அப்படின்னா கிராவிட்டி வந்து இங்கே பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே போகணும், லைக் அப்படி காற்றுல பறந்து போகிறது மாதிரி நமக்கு வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா கிராவிட்டி வந்து நெகட்டிவ் வேல்யூக்கு கொண்டு போகணும். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா -0.2 வைக்கிறேன். அண்ட் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏரில் பறந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் தான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மேலே பறந்து போய் டிஸப்பியர் ஆகுது. ஸோ நமக்கு அதை வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் ஒரு 20 ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப கிராஜுவலாக மேலே போய் ஃபேட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ராஸில் நான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்ட்டிகிள் டைப் வந்து நான் வந்து லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒப்பேசிட்டி மேப் வந்து ஃபேட் அவுட்லேயே இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் ஒப்பேசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 30% வச்சா போதும். அண்ட் கலர் மேப்பிங் பார்த்தீங்கன்னா பர்த் டு டெத் தான் வைக்கணும். அண்ட் பார்ட்டிகிள் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து டெக்ஸ்ட்டோட கலர் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம டெக்ஸ்ட் தான் வந்து பார்ட்டிகல்ஸாக டிஸப்பியர் ஆகி போகுது. ஸோ அது வந்து டெக்ஸ்ட்டோட கலரை யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த கலர் பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டோட கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டெத் கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் அவுட் ஆகும்போது கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் வந்து அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக மூவ் ஆகிறது மாதிரி தெரியுது. ஸோ எப்போவுமே ஒரு டிஸ்பர்ஷன் வந்து ரேண்டமாக தான் நடக்கும். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ரேண்டம்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ரேண்டம்னஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா விகில் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த விகில் எக்ஸ்பிரஷன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டம்னஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரேடியஸ் எக்ஸுக்கு நம்ம ஒரு ரேண்டம்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்னென்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் உள்ள ஸ்டாப் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பிரஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா விகில் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு 10, இதில் வந்து செகண்ட் வேல்யூ என்ன போடணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதில் வந்து ஒரு 1/3 or 1/4 வேல்யூ போட்டால் போதும். ஸோ இதில் வந்து நான் வந்து 1 வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து 0.2 or 0.3 கொடுத்தா போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு ரேண்டம்னஸ் கிடச்சிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு ரேண்டம் வேல்யூ கொடுக்கணும். அதுக்கு வந்து அகெயின் விகில் 10 அண்ட் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துக்கலாம். அண்ட் வெலாசிட்டி 10, வெலாசிட்டி வேல்யூ வந்து நம்ம 0.3 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதில் வந்து 0.1 கொடுக்கலாம். அண்ட் கிராவிட்டி வந்து எதுவும் டச் பண்ணாதீங்க, அப்படி விட்டுருங்க. அண்டு ரெசிஸ்டன்ஸ் விகில் 10,5. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன் வேண்டாம். நம்ம டிரெக்ஷன் வந்து ஒரே டிரெக்ஷன்லேயே இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ராஸ் வேண்டாம், மேக்ஸிமம் ஒப்பேசிட்டி வேண்டாம். ஸோ ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேண்டம்னஸ் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா அந்த பார்ட்டிகிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக டிஸ்பர்ஸ் ஆகி மேலே போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தட்ஸ் இட். இப்போ வந்து நம்மளோட பார்ட்டிகளோட எஃபெக்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே உள்ள டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அனிமேட் பண்ணணும். அதாவது அந்த பார்ட்டிகல்ஸ் போகும்போது அப்படியே டெக்ஸ்ட்டும் சேர்த்து டிஸப்பியர் ஆகிறது மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் லீனியர் வைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் லேயரில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் அதுவும் எஃபெக்டில் போயிட்டு டைப் பண்ணிக்கிற லீனியர் வைப் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டிங்கன்னா போதும். ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் போட்டு அனிமேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரான்சிஷனை வந்து 0% வச்சுக்கோங்க.
0% வச்சுட்டு ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 செகண்ட்ஸில் வச்சுட்டு 100% ஆக்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது வந்து அனிமேட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வைப் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -90 டிகிரியில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம +90 டிகிரிக்கு மாற்றணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அனிமேஷன் வந்து லெஃப்ட் டு ரைட் அனிமேட் ஆகிருக்கும். அண்ட் இதில் வந்து நமக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா பார்ட்டிகல் எஃபெக்டை விட அந்த கீழே உள்ள டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கீ ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸோ ரெண்டுதோட கீ ஃப்ரேமை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த டைம் லைனில் அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு யூ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கீ ஃப்ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டோட கீ ஃப்ரேமை வந்து ஒரு ஃப்ரேம் ஒரு 2 ஃப்ரேம் முன்னாடி தள்ளி வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எண்ட் கீ ஃப்ரேமையும் 2 செகண்ட் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு டெக்ஸ்ட் டு சாண்ட் எஃபெக்ட், ஐ மீன் அதை சாண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறதா இல்லை கோல்டு பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஸ்மோக் எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் அனிமேஷன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு டென்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதே லேயரை நீங்கள் இன்னும் 2 வாட்டி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த எஃபெக்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த தேர்ட் பார்ட்டி பிளகினுமே யூஸ் பண்ணல. நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்பில்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எஃபெக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இதில் இதே பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி நிறைய எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணுறது நான் சொல்லி தருவேன். அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபைட் ஆகும். ஸோ இது மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shaiven.